ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். அருமையாக ஒரு புதிய வருஷத்துக்கு நுழைந்திருக்கிறோம். 2020 உள்ள. ஆமென். இந்த 52 வாரங்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அற்புதமான காரியங்கள் போதிக்கப்பட இருக்கிறது. இந்த வருடம் எந்த தொடர் போதனையும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வசனம், ஒரு அதிலிருந்து சத்தியங்கள், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துவது, அதனுடைய அப்பியாசம், அது அப்ளிகேஷன், அதன் மூலமாய் தேவனிடத்தில் கிட்டு சேருது, இன்னும் பரிசுத்தமாகிறது, இன்னும் வல்லமையாகிறது, இன்னும் வெற்றியாகிறது, நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வது. 2020 வருஷம் மகா பெரிய அற்புதமாய், மகா பெரிய ஆசீர்வாதத்தின் வருடமாய் நமக்கு இருக்க போது என்ற சந்தேகமில்லை. புதிய வருட ஆராதனை சொல்லிட்டேன். 366 நாட்களும் நன்மைகளால் நாம் நிரம்பி காணப்படுவோம். பிரைஸ் காட். ஒவ்வொரு நாள் நன்மைகளை எதிர்பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி டே யூ எக்ஸ்பெக்ட் குட்னஸ் ஃப்ரம் அ காட். ஒவ்வொரு நாள் நன்மைகளை எதிர்பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும்போது சொல்லுங்கள், இந்த நாள் நான் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி, நாளைக்கு இன்னொரு புதிய நன்மை எதிர்பார்க்க போகிறேன் என்று சொல்லி நாம் படுக்கைக்கு செல்வோம். நான் சொல்கிறேன் பாருங்க, எப்படி இஸ்ரவேலர் பாளையத்தில் இறந்துக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய கூடாரத்துக்கு வெளியே மன்னா கொட்டி கிடந்தது போல, ஆமென், அதை காட்டிலும் அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய டோர் ஸ்டெப்பில் கொட்டி கிடக்கும், உங்கள் தலைமையிலே நிற்கும். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் கனவு காண்பதற்கும் திட்டமிடுவதற்கும் அதிகமாய் செயல்படுகிற வல்லமையின்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். ஆமென். ஆகவே தேவனோடு என்றென்றைக்கும் இருங்கள். இந்த வருடம் முழுவதுமாய் தேவனோடு நடவுங்கள். பரிபூர்ண விடுதலை மேகசினில் கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. இந்த நாளில் என்ன அறிக்கை, அதனுடைய வேத பகுதிகள் எல்லாவற்றையும் வாசியுங்கள். இதுவரை இந்த மாதத்தின் பிரதிகளை வாங்காதவர்கள் முடிந்து செல்லும் போது வாங்கி செல்ல வேண்டுமாய் நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிற வசனம் மற்றும் சத்தியம் இருக்கிற வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் 20:19 நான் வாசிக்கிறேன். ஏனால் வேதத்தின் சில பகுதிகள் நாம் சபையில் வாசிக்க வேண்டும். ஒரு சிறு பகுதியாவது சபையிலே வாசிப்பது நல்லது. ஆகவே தான் திருவிருந்து பகுதியிலே யோவான் 6 அந்த திருவிருந்து பகுதியை வாசித்து காட்டுகிறேன். அதே போல் இப்பொழுது செய்தி வேளையிலே இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். எப்பொழுதும் வேத பகுதியை வாசிப்பது அது ஒரு நல்ல பழக்கம். நீங்களும் உங்களுடைய வேதாகமத்திலே அதை கவனிங்கள். டிஸ்பிளேயில் வந்தாலும் நீங்கள் வேதாகமம் கண்டிப்பாக கொண்டு வரணும். வேத புத்தகம் கண்டிப்பாக கொண்டு வாங்க. நோட் புக் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கிங்க, வீட்டில் போய் தியானிங்க. நான் சொல்ல பாருங்கள், மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இந்த வாரத்திலே நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடிய இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். யார? உயிர்த்தெழுந்த இயேசுவை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராக திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோட கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழியே விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது.
அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதுக்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்தியிலே பார்க்க போகிற சத்தியம் இதுதான். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் தேவன், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் தேவன். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் அப்படி எழுதியிருக்கோம். ஆமென், பிரைஸ் காட். அற்புதமான ஒரு சத்தியமுள்ள தேவனை, உண்மையான தேவனை நாம் பின்பற்றி வருகிறோம். ஆமென். இந்த நாளில் இந்த மேலான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த தோமா பாருங்க, அவிசுவாசியாய் இருந்து அந்த நேரத்தில் எதை அவிசுவாசியாமல் போனால், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பாமல் போனான். அவனையும் நம்பும்படி செய்வதற்கு அவன் இருந்த அந்த நேரத்தில், அந்த 8 நாளைக்கு பின்னாடி ஆண்டவர் வராரு, வந்து காட்டுறாரு, தோமா என் கையை பாரு, விழாவை பாரு எல்லாம் சொல்லிட்டு, அந்த க்ஷணப்பொழுதிலே, அந்த மொமெண்ட்டில் தோமாவுக்கு தேவன் மகா பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார். இந்த இடத்துல நிறைய தோமாவை சந்தேக தோமான்னு சொல்லுவாங்க, தோமாவை போல சந்தேகப்படாதீங்க, அதை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க, கண்டு விசுவாசிப்போம், காணாலும் விசுவாசிப்போம், இதெல்லாம் பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்லது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிரசங்கம், நம்ம கேட்க போகிற பிரசங்கம், பிரியமானவர்களே, தோமாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. தோமாவுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுத்துருக்காரு பாருங்க. இயேசுவை பார்த்தோன்னே, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோன்னே சொல்கிறாரு, என் ஆண்டவரே என் தேவனே. ஆமென். இன்றைக்கும் நமக்கு இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் வந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு ஆண்டவர், இயேசுவே என்னுடைய தேவன். ஜீசஸ் இஸ் மை லார்ட் அண்ட் ஜீசஸ் இஸ் மை காட். ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை காட். ஆமென். இதில் மகா பெரிய காரியங்கள்லாம் அடங்கியிருக்கு. இதை விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோமாவுடைய வெளிப்படுத்தல், தோமா கிடைச்ச வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அந்த க்ஷணப்பொழுதில் அவன் அந்த வேலையில் பாருங்கள், அவன் ஒரு இதை சொன்னோடைய, இந்த அறிக்கை இட்டோடைய தேவன் அவனை பரிசுத்தப்படுத்திடுறார். ஏன்னா ஒரு பெரிய பாவத்தை கட்டிக்கலாம். உயிர்த்தெழுதலை ஒருத்தர் நம்பலை அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. இயேசு விசுவாசிக்கிறவர்கள் இயேசு மரித்தார் என்பதையும் இயேசு உயிர்த்தார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம், 2 தான். அதனால் இன்றைக்கி உலகத்தில் நிறைய மார்க்கங்கள், நாங்களும் இயேசுவை எங்களுக்குள்ளே இருக்குது, எங்களுடைய வேத புத்தகத்தில் இயேசு இருக்காரு அப்படின்னா சொல்லிட்டா கூட, இயேசுவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பிரகடனப்படுத்தாமல், ஓப்பனாக வெளியே அறிக்கை செய்யாமல் இருப்பார்களானால் அவர்கள் நிச்சயமாக நரகத்துக்கு பாத்திரர்களே ஒழிய அவர்கள் ஜீவனுக்கு பாத்திரங்கள் கிடையவே கிடையாது. அதனால் பாருங்கள், கிறிஸ்து இயேசுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தோமா ஒரு பாவத்தை அந்த இடத்துல கட்டிக்கிறான், செஞ்சிடறான். அவன் வந்து பாருங்கள், ஆண்டவரை மண்டியெல்லாம் கேட்கல, அவன் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு தான் மிகப்பெரிய வெளிப்பாடு. அது இன்றைக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு பார்த்து இயேசுவை பார்த்து டிக்ளேர் பண்ண அந்த க்ஷணப்பொழுது, அந்த மூமெண்ட்டே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிறான். அவன் அந்த டிக்ளரேஷன் தான் இன்றைக்கு பார்த்துக்கினா கிறிஸ்துவத்துடைய க்ரீடல் அஃபர்மேஷனாக இருக்குது. க்ரீடல் அஃபர்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். க்ரீடு என்றால் நம்பிக்கை, மத நம்பிக்கை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஒரு மதத்துக்கு நம்பிக்கை இருக்கும். கிறிஸ்தவர் மதம் கிடையாது. அதனால் மத நம்பிக்கைன்னு சொல்கிறத விட இது ஒரு நம்பிக்கையின் உறுதிப்பாடு. எல்லாச்சுக்கும் நம்பிக்கையில் ஒவ்வொரு மதமும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 க்ரீடோடு
கிரீடல் அஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மதத்தை தோற்றுவிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மதத்தோடைய ஒரு நம்பிக்கை, இதான் எங்கள் மதத்தோடைய நம்பிக்கை. அப்போ இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க திருத்தூதல் முகமது நபியின் இறை நம்பிக்கை என்னன்னா, அவன் திருத்தூதல் முகமது நபியின் வழிகாட்டியின்படி தேவன் ஒருவனே அவன் அல்லாஹ் எனப்படுவான். இதுதான் அவங்களுடைய கிரீடல் அஃபர்மேஷன். யூத மார்க்கத்துக்கு போனீங்கன்னா இது யார் சொன்னால், இப்போ நான் சொன்ன இது இஸ்லாத்தோட இந்த கிரீடல் அஃபர்மேஷன் யார் வாயிலிருந்து வந்துச்சு அப்படின்னா, முகமது நபி அப்படிங்கிறவரோட அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை வச்சு அந்த மதத்தோடைய மத நம்பிக்கையானது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. யூத மார்க்கத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, யூத மார்க்கம் பாருங்க, இந்த யூத மார்க்கம், இஸ்லாத், கிறிஸ்தவம், இது மூணுமே ஒன்று போல தோணும். எல்லாம் ஒரே மத்திய ஆசியா பகுதியில் இருந்த அந்த இடத்துல இருந்து தான் உலகத்துக்கு வெளியே வந்துச்சு இந்த மூன்றுமே. ஆனால் பாருங்க, இப்போ இதை இவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு மனுஷன் யூத மார்க்கத்தை அவங்களுடைய யூத மார்க்கத்துடைய அந்த கிரீடல் அஃபர்மேஷன், அந்த நம்பிக்கை என்னன்னா, மத நம்பிக்கை என்னன்னா, மோசஸ் என்ன சொல்றாரு, அவர் உபாகம புஸ்தகத்தில் இருக்கார். உபாகம புஸ்தகத்தில் 8:4 நினைக்கிறேன், 8:4 4:8 தெரியல, ரைட். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். இதான் யூத மார்க்கத்தோடைய கிரீடல் அஃபர்மேஷன். இது யார் சொன்னா? மோசஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தோட இந்த கிரீடல் அஃபர்மேஷன் நம்பிக்கையை நம்ம என்னதான் தோமா வாயால சொன்னாலும், தோமாவுடைய கிரீடல் அஃபர்மேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அவர் மட்டும் சொல்லலை, இயேசுவே அதை சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்காரு. அதான் வித்தியாசம். அந்த மத்திய ஆசியாவிலிருந்து வெடித்து உலகமெங்கும் சிதறி இருக்கிற 3 முக்கியமான மதங்கள் இருக்கு. கிறிஸ்துவத்தை வெளி ஜனங்க மதம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தான் தெரியுது மதம் கிடையாதுன்ட்டு. இது ஒரு அன்பான ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். சரி, அப்போ உலகத்தாரின் கூற்றின்படியே இந்த 3 மதத்துடைய இந்த கிரீடல் அஃபர்மேஷன் நம்பிக்கை உறுதிப்பாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷரால் வருது. அங்கே ஒரு சிங்கிள் மேன், முகமது நபி ஒரு சிங்கிள் மேன் சொல்லியிருக்காரு. யூத மார்க்கத்துக்கு ஒரு சிங்கிள் மேன் மோசஸ் சொன்னார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உனக்கு கர்த்தர், உனக்கு தேவன் அப்படிங்கிறாரு. இதான் யூத மார்க்கத்தோடைய இது. என் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன் என்கிறது தான் கிறிஸ்துவ மார்க்கத்தின் மதம் கிடையாது. கிறிஸ்துவ மார்க்கத்தின் அந்த கிரீடல் அஃபர்மேஷன் நம்பிக்கை. இதான் நம்பிக்கையின் உறுதிப்பாடு. இதான் ஃபண்டமெண்டல். இதான் அஸ்திவாரம். இதை ஒரு மனுஷன் மட்டும் சொல்ல நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இது ஏன் இந்த கிரீடல் அஃபர்மேஷன், இந்த நம்பிக்கை மற்ற நம்பிக்கைகளை காட்டிலும் மகா சிறந்தது, பல கோடி மடங்கு உயர்ந்தது, எல்லாத்துக்கும் மேலா இதான் உண்மையானது. ஆமென். இயேசுவே தேவன், இயேசுவே ஆண்டவர் என்கிற இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த நம்பிக்கையை மட்டும்தான் கொண்டிருக்க வேண்டும். எந்த நம்பிக்கையை? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் என்கிற இந்த நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை ஒவ்வொரு மனுஷனும் கொண்டிருக்கணும். மீதி நம்பிக்கையெல்லாம் ஒரு மனுஷனை என்ன பண்ணாதான்? பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே நல்வாழ்க்கையும் முற்றிலுமாய் கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே என் தேவன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை காட். ஆமென். அப்போ நல்லா கவனிக்க போகிறோம், நல்லா பார்க்க போகிறோம் பாருங்க. அங்கே மாதிரி ஒரு ஒன் மேன் ஷோ இல்லை. அது இங்கே பாருங்க, மெய்யான தேவனே இந்த நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை எல்லாம் சொல்லுங்க எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ இதை இப்படி டிக்ளேர் பண்ணி இதை பின்பற்றி வருகிறவர்கள் தான் மெய்யான மார்க்கம் அல்லது ஜீவனுள்ள மார்க்கத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அழியாத வேதம், பரிசுத்த பைபிள் என்ன சொல்லுங்கன்னா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் தேவன் என்று
யார் தங்களுடைய வாய்ப்பட சொல்லி உள்ளத்திலே நம்பி விசுவாசித்து வாய்ப்பட சொல்லுகிறார்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மெய்யான மார்க்கத்தில் இருக்காங்களாம். சொல்லலாம் எங்கள் மார்க்கம் இனிதான மார்க்கம், எங்கள் மார்க்கம் நல்ல மார்க்கம், அந்த மார்க்கம் எல்லாம் சொல்லிக்கலாம். டிபேட்டுக்கு வராங்க, டிவியில் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும். ஆனால் கிறிஸ்துவம் ஜீவனுள்ள மார்க்கம். எல்லாத்துக்கும் ஜீவனுள்ள மார்க்கம். இனிமையான மார்க்கம்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எல்லாருக்கும் ஜீவன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜீவனை உடையவர்கள் நாங்கள். ஆமென். இந்த மார்க்கம் ஜீவ மார்க்கம், மெய்யான மார்க்கம், ஜீவ மார்க்கம். எனக்கு இந்த பூமியிலேயே ஜீவனையும், ஆமென், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிற்பாடு எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனையும் உறுதிப்படுத்துகிற ஒரே மார்க்கம். ஆமென். இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்துடைய நம்பிக்கை உறுதிப்பாடு தான் எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தேவன். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ பாருங்க, இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லார்டு அப்படின்னு இருக்கும். சொன்ன ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ லார்ட். அப்போ இந்த லார்ட் அப்படிங்கிற பதம் பார்த்தீங்கன்னா பைபிளில் பரவலாய் காணப்படும். லார்டுனா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாராய் கூட தன்னுடைய ஹஸ்பண்டை அப்ரஹாமை பார்த்து ఆయన ஆண்டவனே அப்படிங்கிறார் சாரால். அப்புறம் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் பல இடங்களில் அவங்க இயங்கிட்டு இருக்கும்போது அவங்கள அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி கூப்பிட்றாங்கன்னா ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க தீர்க்கதரிசிக்கு ஒரு மரியாதையாக கூப்பிட்றாங்க, ஒரு ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ லார்ட் அப்படிங்கிற இந்த பதம் இது பரவலாய் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் மதத்தில் மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் டேர்ம் இது வந்து ஒரு அரசியல் ராயல் பெரிய கிங்லி ஒரு அரசாங்க அரசர்கள் அரசாளுகிற அந்த ராஜ்யங்கள்லாம் லார்ட் அப்படிங்கிறது. நம்ம ஊரில் கூட லார்ட் டல்ஹவுசி அவன் தான் முதல்ல ரயில்வே போட்டான். அது மாதிரி லார்டு பெயிண்டிங் நிறைய படிச்சிருப்போம். அப்போ லார்டு அப்படி படிச்சிருப்போம். அதோட தமிழாக்கம் வந்து பிரபு அப்படி போட்டிருப்போம். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா மை லார்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. மை லார்டு தான் வக்கீல்லாம் அவர்கிட்ட பேப்பரை கேஸ் பெட்டிஷன்லாம் சப்மிட் பண்ணும்போதோ லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை ஜட்ஜ் உட்காந்துருப்பார் உயரத்தில், நீதிபதி நீதிபதியை லார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வழக்க நடையில் இந்த லார்ட் அப்படிங்கிற இந்த பதம் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. ஸ்பிரிச்சுவலான ஆண்களுக்கும் லார்டு தான். அப்புறம் டெய்டிஸ் பாருங்கள், லார்ட் கிருஷ்ணா அப்படின்வாங்க. இருக்க நிறைய லார்டு ராமா அப்படின்னு இந்து விஷயத்தில் சொல்லுவாங்க. லார்ட் சிவா. அப்போ இவ்வளோ இருக்கிற நேரத்தில் நம்ம என்னடா நம்ம ஆண்டோம் இதுக்குள்ளே போய் இன்னொரு லாடா அப்படின்னு நமக்கு தோணும். நான் சொல்கிறேன் பாருங்க, அது இந்த லார்ட்ஷிப்பை பற்றி நல்லா படிக்க போகிறோம். அப்போ இது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவனேங்கிறது ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. இயேசுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதைக்கெல்லாம் மேலே போய் இது அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி மல்கியா காலத்திலிருந்து 400 வருஷம் இருண்ட காலம். யாருமே வரல. யாரையுமே அந்த ஜனங்க என்ன பண்ணலையா, 400 வருஷம் லார்டு யாரையுமே கூப்பிட்டதே கிடையாது. யாரு லாடே இல்லை, எவனுமே இல்லை, யாரும் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பல. 400 வருஷம் இருண்ட காலம். இந்த 400 வருடம் இருண்ட காலம் முடியுதப்ப இயேசு வரார். யோவான் ஸ்நானகன் கூட வரார். யோவான் ஸ்நானகன் கூட என்ன பண்ணல அப்படின்னா எனக்கு யாரும் லார்டுன்னு கூப்பிடல, ஆண்டவரே நான் அழைக்கவே இல்லை, அழைக்கலை. ஆனால் இயேசுவை தான் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஆண்டவரேன்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரேன்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது எல்லா பெரிய மகான்கள், தீர்க்கதரிசிகள், அற்புதங்களை செய்கிறவங்க, நல்லதை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த அடைமொழி உண்டு இல்லையா? அதெல்லாம் பாருங்கள், நம்ம படிச்சுக்கோம். இந்த மத்திய 8ஆம் அதிகாரம், மத்திய 8 எடுங்க. அங்கே அவர் மலையிலேருந்து இறங்குவார், குஷ்டரோகிக்கு வருவார். வாசிக்கிறேன் பாருங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது 8:1-2 அப்போ குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, இங்கிலீஷ் லார்ட், ஆண்டவரே
உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க ஆகும் அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு வந்து மனசில் பட்டது என்னென்னா, இவர் ஒரு பெரிய மகான் கேள்விப்பட்டான். ஏன்னா இந்த ஆண்டவரை பற்றி அவன் எங்கே எங்கே கேட்டிருப்பான் அப்படின்னா, இந்த மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மலை பிரசங்கம். மலை மேலே ஆண்டவர் ஏறுறாரு. ஏறி உட்காந்து நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உபதேசங்களையும் இங்கே பண்ணுறார். அதனால் அவங்க அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த 2020ஆம் வருஷம் மத்தேயு 5, 6, 7 அந்த 3 அதிகாரங்களையும் அதிகமாக படிங்க, அதிகமாக மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய தவறான போதனைகள் வெளியே கேட்டுட்டு நிறைய தவறுகளில் இருக்கிறோம். அதனால் அந்த சபை ஜிஜேசிஎஃப் நம்மளை கரெக்ட் பண்ணுது. நம்மளுக்கு எந்த கட்டளையும் இல்லை, நமக்கு நம்மளுக்கு வந்து we are all the grace not under law அப்படிங்கிற வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒன்றும் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதோடு நிறுத்திக்கிறோம். நமக்கு மோசையோடைய சட்டம் தான் இல்லை. நல்லா கவனிங்க, நமக்கு என்ன இல்லை? மோசையோட 10 கட்டளை தான் இல்லைங்க. நமக்கு இயேசுநாதர் உபதேசித்து சொன்ன காரியங்கள்லாம் நமக்கு இருக்குது. நாம் நேசிக்கணும், அன்பு செய்யணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில் என்ன இருக்குது? விபச்சாரம் செய்தால் பாவம். புதிய உடன்படிக்கையில் இயேசு சொல்கிறாரு, இந்த மத்தேயு 5, 6, 7 அவ்வளவு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நோக்கினாலே அது பாவம். அதான் இந்த பாவம், அதான் 0% பாவம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மத்தேயு 5, 6, 7 இருக்குது. இந்த மலை பிரசங்கத்தை எங்கே போய் பண்ணார்னா, ஒரு மலை மேலே ஏறி போய் பண்ணுறார். பண்ணி முடிச்சுட்டு அது முடியும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? இவைகள் படி செய்கிறவனை எவனோ அவன் கற்பாறை போல கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கோப்பாவான்னு சொல்லி அந்த 7 முடிப்பார். சரி, இப்போ இவர் இந்த மலையிலேருந்து இறங்கி வர்றார். எந்த மலையிலேருந்து இறங்கி வர்றாரு? கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இதுவரை உபதேசிக்காத முறையிலே ஒருத்தர் உபதேசித்தார். இதுவரை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அஸ்டானிஷ் ஆயிட்டான். அந்த மலை பிரசங்கத்தை கேட்ட ஆட்கள் எல்லாம் அதிர்ந்துட்டான், ஆச்சரியமாயிட்டான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போதனை கேட்டதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரை போய் கொலை பண்ணாதான் கொலை. இந்த 5, 6, 7 அதிகாரம் எடுத்து படித்து பாருங்க. உன் சகோதரனை வீணல் என்று சொல்லுகிறவன் எரின, அவன் கொலை 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 பாதத்தை செஞ்சுட்டான் அர்த்தம். அன்னெசரியாக ஒரு சகோதரனை ரட்சிக்கப்பட்டு உங்களை நம்மை போலவே பரிசுத்தாவியை இயேசுவிடத்தை கழுவப்பட்டு பரிசுத்தாவியை பெற்ற ஒருத்தனை போய் ஃபுல் அப்படி சொன்னாலே அவன் என்னவா? அவன் மர்டரர். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். வீணன்னு சொல்கிறேன். கவனிச்சிங்கன்னா ஏமாந்துடக்கூடாது. ஐயோ நமக்கு we are under grace, அதனால் நமக்கு எந்த லாபம் ரொம்ப அவுத்து விடப்பட்டிருக்கோம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் சொன்ன நான் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபை வேறு யாரில்? இயேசு. அந்த கிருபைக்குள்ளார ஒரு லா இருக்குது. அந்த லா என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம பாவம் பெருகிற இடத்துல அந்த கிருபை பெருகி என்ன பண்ணணும்னா, அந்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு எல்லாம் சொல்ல நமக்கு ஆற்றலை கொடுக்கும், எனக்கு எபிலிட்டியை கொடுக்கும். இதான் வந்து புதிய ஏற்பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. ப்ரைஸ் காட். பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை கடைப்பிடிக்கவும் முடியாது, கடைப்பிடிக்கிறது ஆற்றலும் கிடையாது. அதான் அது முடிச்சுட்டார் அவர். ஓகே, இப்போ இப்படிப்பட்ட ஒரு அஸ்டானிஷிங், ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு டீச்சிங்கை கேட்டுட்டு அவர் இறங்குறாரு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றால் மலையிலேருந்து இறங்குறாருன்னா அப்படியே அங்கே உட்காந்து கூட்டம் பூரா அவரோட கூட இறங்குது. ப்ரைஸ் காட். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி அவன் பாருங்க, அவங்களும் நான் நினைக்கிறேன் அவன் ஆண்டோடைய இந்த போதனைகளை அவன் கேட்டுட்டு இருந்திருப்பான். அந்த 3 அதிகாரத்துலையும் அவன் வந்து சொல்கிறான், பணிந்து இயேசு எப்படி அட்ரஸ் பண்ணுறான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, வல்லமை உள்ள பிரசங்கியார், அற்புதமாய் ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை. இவரால் என்ன பண்ண முடியும்? இவர் தான் ஆண்டவர், இவரால் என்னை சுத்தமாக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். அவன் சுத்தமானான். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் பாருங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான், அவருடைய போதனையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான், இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஆண்டவர்.
லார்டு. ஆமென், கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இதே மாதிரி எட்டாம் அதிகாரம் 25 பாருங்க. மத்தேயு 8:25. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்ப மனப்பிரசங்கத்தை கேட்ட குஷ்டநோய்க்கு தெரிஞ்சிருச்சு இவர் தான் ஆண்டவர்னு. கூடயே இருந்த சீஷர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் தான் ஆண்டவர்னு. அவங்க உள்ள மனசில் அவனுக்கு பதிஞ்சிருச்சு. அதில் அட்ரஸ் பண்ணும்போது ஆண்டவரே என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் அட்ரஸ் பண்ணுறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய 15:25 பாருங்க. இப்போ இந்த சீஷர்கள் இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரேன்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணுறாங்க, அவரை கூப்பிடுவதை பார்க்க. அதே மத்தேயு 15:25 அந்த கானானிய ஸ்திரீ கதை அங்கே வருது. அவள் சொல்கிறா பாருங்க, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். எல்லாச்சும் பணிந்து கொண்டாள். இந்த ஆண்டவர் வந்து இஸ் வர்ஷிப்ஃபுல். ஆமென். இப்போ கொஞ்சம் அப்படியே வருது பாருங்க வித்தியாசம். மற்ற ஆண்டவனே கூப்பிடப்பட்ட மற்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டில் இருக்க மகான்கள், இல்லாட்டினா அப்ரஹாம், சாராய் வந்து அப்ரஹாம் ஆண்டவனே கூப்பிட்டான். இவங்களை வந்து பணிந்து கொள்ள தக்கவர்கள் கிடையாது. ஆனால் இயேசு பணிந்து கொள்ளத்தக்கவர். இஸ் மோஸ்ட் வர்ஷிப்ஃபுல். அவர் வணக்கத்துக்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர். அப்போ நமக்கு வேதம் பாருங்க தெளிவாக எங்கங்க சொல்லிகிட்டே வருது. இந்த இயேசுவோட லார்ட்ஷிப்பை வந்து நம்ம புரிஞ்சுட்டு வரோம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் அடுத்தது பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஆண்டவர் வந்து இந்த பூமியில் குழந்தையாக வந்து பிறக்கிறாரு இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம எல்லாம் வாசிச்சிருப்போம். லூக்கா 2:11 வாசிக்கிறோம் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் ஜீசஸ் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர்னு போட்டிருக்கோம், கர்த்தர்னு போட்டிருக்கோம். சில நிறைய இடங்களில் கர்த்தராகிய இயேசு, இல்லை கர்த்தராகிய இயேசு, சத்தமாச கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு. நம்ம பாருங்கள், நம்ம நடைமுறையில் என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணிடுறோம். நம்ம பாட்டுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இயேசுன்னு சொல்லிட்டு போகிறோம். பயங்கரமான நம்ம இதை போட்டு சொல்லணும். அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆமென். எல்லாச்சும் ஆண்டவராக இயேசு என் தேவன், ஆண்டவராக இயேசு என் தேவன், கர்த்தராக இயேசு அவரே என் கடவுள். ஆமென். அப்போ இது தமிழில் ஆண்டவர் கர்த்தர் அப்படிலாம் இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இயேசுவோட லார்ட்ஷிப், அவருடைய அந்த கர்த்தத்துவம், ஆமென், கர்த்தத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து வெளிப்படுகிறதை பார்க்கணும். அப்போ இயேசு பிறந்தப்போதே சொல்கிறாங்க, அது இங்கிலீஷில் பாருங்கள், கிரைஸ்ட் த லார்ட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துன்றது ஆங்கிலத்தை பார்க்கும்போது கிரைஸ்ட் த லார்ட் ஹஸ் பீன் பார்ன் அப்படி ஆஸ் யுவர் சேவியர். உங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் இன்று தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ முதல்ல இது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் காலத்திலேயே நடைமுறைக்கு அவரை இயேசு ஆண்டவர் கூப்பிட வந்துச்சு. ஆனால் எவ்வளோ பேருக்கு அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆழ்ந்த அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னு தெரில. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு பெரிய மகான், சான்ஸே இல்லை. இது வரைக்கும் நம்ம வேதத்தில் பார்க்காத ஒரு ஆள் நம்ம மத்தியில் வந்திருக்காருன்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து ஆண்டவர் 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 கூப்பிட்டே இருக்காங்க. கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க. இந்த கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த காஸ்பலில் ரெக்கார்ட் பண்ணவங்க அதே மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம், சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை லார்ட் ஆண்டவரேன்னு கூப்பிட்றாங்க. சீஷர்கள் கூப்பிட்றத பார்த்து என்ன பண்ணுறாங்க, பொது ஜனங்களும் அவரை ஆண்டவரே லார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஆண்டவரை இயேசுவே என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆண்டவருங்கிறார். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா,
இது அவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. முடியும் போது பாருங்கள், நம்ம அப்படியே நமக்கு நம்ம பரவசம் அடைவோம். இப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருக்க விசுவாசம் இந்த செய்தி முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல கோடி மடங்கு பெருகி இருக்கிறது பார்ப்பீங்க. அல்லேலூயா. யோவான் 13:14 வாசிக்கிறேன் பாருங்க. இந்த பஸ்கா கடைசி ராப்போஜனம், த லாஸ்ட் சப்பர் கேள்விப்பட்டீங்கன்னா, லாஸ்ட் சப்பர் கடைசி ராப்போஜனத்தப்ப என்ன பண்ணார், சீசர்களை உட்கார வச்சு அவருடைய பாதங்களை கழுவுறாரு. பாதங்களை கழுவிட்டு அப்போ அந்த சீன் அவங்களுக்கு தெரியும். பேதுருனோ இல்லை என் பாதத்தை கழுவக்கூடாது அப்படி இப்படிலாம் அப்படி ஜெருக்கெல்லாம் விடுவார். அப்புறம் ஆண்டவர் வந்து இல்லை நீ அப்புறம் எனக்கு உனக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டுவார் இல்லையா. அப்போ ஒன்று சொல்கிறார் பாருங்க, வாசிக்கிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆமாம், தோமாக்கு பயங்கரமான வெளிப்பாடு வந்துடுச்சு. ஆனால் இது வந்து ஆண்டவர் பிறந்ததுலேருந்து, இந்த பூமியில் குழந்தைய வந்ததுலேருந்தே அவர் வந்து ஆண்டவர், இஸ் லார்ட் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ். ஆமாம், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நாளுமே அந்த 3.5 வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. அப்போ இயேசுவே சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வருஷத்தை என்ன தெரிஞ்சுக்கணும், இயேசுவே தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் த லார்ட், நானே ஆண்டவர் அப்படிங்கிறார். சரிங்களா? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 6:5. லூக்கா 6:5 பார்க்கும்போது இந்த ஓய்வு நாள் பிரச்சனைலாம் வருது இல்லையா. அப்போ சொன்னார் பாருங்க, மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். லார்ட் ஆஃப் சபத். ஆமென். அப்போ இயேசு என்ன பண்ணார்னா, அவர் தன்னை ஆண்டவர் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த லார்ட்ஷிப், ஆண்டவர் அப்படிங்கிறது நான் சொன்னேன், நம்ம நடைமுறை வாழ்க்கை இன்றைக்கி இதை பார்க்கலாம். கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற வக்கீல்லாம் வந்து ஜட்ஜை அட்ரஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து இவங்க கூட தான் வக்கீலாக இருந்திருப்பார் ரொம்ப நாளாக. ஒரு பரீட்சை, ஒரு எக்ஸாம் எழுதி ஜட்ஜாக இருப்பார். ஆனால் அவருக்கு அவ்வளோ பவர், அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றது தீர்மானிச்சிருக்கு அரசாங்கமே. ஆனால் அவர் கூப்பிடும்போது சார்லாம் கூப்பிடக்கூடாது. சார், அண்ணன் அதெல்லாம் கூடக்கூடாது. அவர் ஒருவேளை அந்த வக்கீலோட சொந்த அண்ணனாக கூட இருக்கலாம் அந்த ஜட்ஜு. அண்ணன் என்ன கூடக்கூடாது. அதான் வீட்டில் கோர்ட்டில் அவர் மேலே ஏறி அந்த சேம்பரில் உட்காந்துருக்கும் போது லார்ட் தான் சொல்லணும். பிரைஸ் காட். அப்போ இந்த லார்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்படி பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது, நிறைய இருக்குது, எல்லாம் நம்ம பார்க்க நடைமுறை வாழ்க்கையில். அப்போ இப்படி மற்றவர்களையும் லார்டுன்னு கூப்பிட்டு நம்ம இயேசுவின் லார்டுன்னு கூப்பிட்றா எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வேளை தோணலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த லார்ட் அப்படின்றதுக்குள்ள என்ன இருக்குன்னா, எல்லாம் சொல்லுங்கள் அத்தாரிட்டி இருக்குது. அந்த ஜட்ஜுக்கு அந்த கோர்ட்டில் அத்தாரிட்டி இருக்குது, கோர்ட்டில் அத்தாரிட்டி இருக்குது, வெளியே ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் அவர் சொல்லணும், ஜட்ஜுன்னு சொல்லிடணும். அங்கே தெரியும், அங்கே மேடையில் உட்காந்துருப்பார். அதனால் அவனை பார்த்தோன்னா மை லார்டுன்னா சொல்லணும். அதனால் அவர் ட்ரெயினில் போகிறப்ப டிடிஆர் வந்து மை லார்டுன்னா கூப்பிட முடியாது. அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிடி வந்து இதை கேட்டார், ஐடென்டி கார்டு கேட்டார். ஐடென்டி கார்டு கேட்டோன்னே அவர் சீறிட்டார். நான் யார் தெரியுமா? அவரை சீரிக்க கூடாது, அவர் நல்ல ஜட்ஜு, அவருக்கு எவ்வளோ ஒரு பதவி இருக்கணும். நான் அவருக்கு எப்படி தெரியும் டிடிக்கு? டிடிஆருக்கு வந்து கேட்கணும் எல்லாத்தையும் ஐடென்டி கார்டு. நான் யார் தெரியுமா அப்படி யார் ஆச்சா பூச்சான்னு சண்டையை போட்டு சத்தத்தை போட்டு கெட்ட வார்த்தை பேசி அதுக்கப்புறம் தான் நான் ஜட்ஜு அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்ட்டுக்கப்போ அவர் டிடிஆர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, கொஞ்சம் மம்பு பிடிச்சாள். கொஞ்சம் திருவாரூரில் வந்து கொஞ்சம் ரவுடிஸ்லாம் பண்ணுறாரு. அவர் திருப்பி உனக்கு தான் பேச தெரியுமா, நானும் பேசுகிறேன். போச்சுங்க, லார்டோட மரியாதையே போயிடுச்சாங்க. போட்டு என்ன பண்ணுறாரு, இல்லை அந்த ஜட்ஜி ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடிட்டார், எஸ்கேப் ஆகி. போலீஸ் அவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போய் அப்புறம் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அப்போ என்ன சொல்லணும்னா, அவங்களுடைய ஆஃபீஸில் கோர்ட்டில் அவங்க வந்து லார்ட். இங்கே என்ன சொல்லணும்னா, நீங்கள் லார்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பேசாமல் சல்யூட் அடிச்சுட்டு பேசாமல் போயிருந்துருப்பார் இல்லைங்களா. அப்போ அத்தாரிட்டி இருக்குது, அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் அந்த அத்தாரிட்டி இஸ் லிமிட்டட்.
அவரோட அத்தாரிட்டி கோர்ட் கேம்பஸில் நல்லா செல்லுபடி ஆகும். அதே நேரத்தில் வெளியும் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அவர் சொல்லிட்டாருன்னா உடனே மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை கொடுக்க முடியும்? ஒன்றும் மரியாதை கொடுக்க முடியாது. அவர் வந்து அவருக்குன்னு அந்த ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு வெயிட்டிங் ரூமோ ஒரு ஒரு ஏர் கண்டிஷன் ஒரு லாஞ்சோ இருந்துச்சுன்னா அங்கே உட்கார வைக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லாமல் இருக்கு. அதுக்காக எல்லாம் அங்கே இருக்க ரயில்வேல வேலை செய்கிறாங்க எல்லாம் தலைகளாக நின்றுருக்க முடியாது. அவர் லார்டு இருக்கிறதுல அவரோட லார்ட்ஷிப் இஸ் லிமிட்டட் இன் ஹிஸ் கோர்ட் கேம்பஸ், தட்ஸ் ஆல். அவர் வெளியே வரும்போது நான் வந்து இது மாதிரி ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டா, வணக்கம் சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே ஃப்ரண்ட் லைனில் இருக்க ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது அப்படி லைக் டு ஹேவ் காஃபி ஆர் டீ அந்த மாதிரி கேட்போம். அவ்வளோ பண்ண முடியும். அதுக்காக எல்லோரும் சட்டை கிழிச்சி போட்டுட்டு இப்படி இல்லை தலைகள் அடிக்க முடியாது. இல்லை கோர்ட் அடிக்கிற மாதிரி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது பணிஞ்சிட்டு போவாங்க. அதை நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் செய்யணும் அவசியம் கிடையாது. அது வந்து அங்கே அவர் எதுக்கு சொல்கிறோன்னா அவரோட லார்ட்ஷிப் இஸ் லிமிட்டட், ஹிஸ் அத்தாரிட்டி இஸ் லிமிட்டட். அத்தாரிட்டி அப்படி தான். அது அப்போ லார்ட்ஷிப்பில் என்னென்னா இருக்குன்னா கவனிங்கன்னா அத்தாரிட்டி இருக்குது. அடுத்தது கண்ட்ரோல் அண்ட் பவர் ஓவர் அதர் பர்சன். சில பேரை என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு பவர் இருக்குது. இப்போ கலெக்டர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் என்ன பண்ணுறோம், அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. திருச்சி மாவட்ட கலெக்டர் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் அவருக்கு என்ன இருக்குது, முழு அதிகாரம் இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் அவர் என்ன பண்ணலான்னா எந்த தாசில்தாரை வேணாலும் எங்கே வேணாலும் மாட்டலாம், எந்த விஓ வேணாலும் எங்கே வேணாலும் மாட்டலாம். ராத்திரி 12 மணிக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணலாம், அவர் வந்து மாட்டலாம். ஆனால் அவர் நான் திருச்சி கலெக்டர் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு அவர் உள்துறை அமைச்சர் நீங்கள் பண்ணுறதுதான் சரியில்லை, நான் அதனால் நாளைக்கு அமித்ஷா வந்து உங்களை நான் கண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் நாளைக்கு விவரத்தையும் உள்ளே போட்டுருவார் அவர். அப்போ எவ்ரி அத்தாரிட்டி இஸ் ஹேவிங் இட் இஸ் ஓன் லிமிட்டேஷன். எல்லா அத்தாரிட்டிக்குமே நீ திருச்சி கலெக்டரா அப்படின்னா நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு கேட்பானுங்க பார்த்துருக்கீங்களா? எப்போ அந்த ஆளுக்கு அத்தாரிட்டியே இல்லாதப்ப கேட்பா பெரிய கலெக்டரா? ரிட்டையர் ஆனால் அதுவும் இருக்காது. ரிட்டையர் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள்லாம் வருவாங்க, நல்லா சர்வீஸில் இருக்கும்போது நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இருக்க ஆளுங்க ரிட்டையர் வந்து நல்லா ரெக்கார்டு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா போனோடனே வாங்கன்னு கொடுப்பாங்க, உட்கார வைப்பாங்க, எப்படி சார் இருக்கீங்க. ஆனால் அந்த சர்வீஸில் இருக்கும்போது ஒரு ஆட்டம் போட்டானுன்னு வச்சுக்கோங்கள, அவனை வச்சு செய்வாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே எத்தனை பேருக்கு அதிகாரிகளுக்கு ஒரு டிடிஆர் வந்திருக்காங்க. எனக்கு நான் பாஸில் கையெழுத்து போடுறாங்க தெரியுமா, அது அதிகாரினா அப்போ நீ ரிட்டையர் ஆகிட்ட இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தியா டிக்கெட் எங்கேன்னு கேட்பாங்க. நீ அப்போ அதிகாரி இப்போ உள்ளே வர்றதுக்கு நீ டிக்கெட் வாங்கணும், நீ பிளாட்ஃபார்ம் நீ ரிட்டையர்டு முடிஞ்சிச்சு உன் கதை. அப்போ அந்த பவர் இருக்கும்போது எத்தனையோ பேர் கண்ட்ரோல் பண்ணலாம். இது அவரால் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அவர் வந்து லார்டு, அவர் திருச்சி மாவட்டத்துக்கு அவர் தான் லார்ட் லபக்தாஸ், அவர் தான் எல்லாமே. அவர் வச்ச சட்டம் அவர் ஒட்டா அவர் இருக்க எல்லாத்தையும் ஒட்டா பம்பரமாக சுழட்டிடுவார். எல்லாருக்குமே மந்திரிகமார்கள் அப்படி தான், எல்லாம் 5 வருஷத்து தான். அப்போ அவங்களுடைய பவரையும் அவங்களுடைய அத்தாரிட்டியும் காலம் டைம் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? 5 வருஷத்து தான். எத்தனையோ மினிஸ்டரை பார்த்துருக்கோம். அந்த மினிஸ்டராக இருக்கும்போது இருக்கிறது தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே 13 வருஷம் கலைஞர் வந்து வீட்டில் இருந்தார். எம்ஜிஆர் அப்போ ஆட்சி செஞ்சிருந்தார். 13 இயர்ஸ் 13 வருஷம் அவர் சீஃப் மினிஸ்டரே கிடையாது. அப்போ நான் ரயில்வேஸில் இருந்தேன், இப்போ டியூட்டியில் இருப்பேன். தனியாக வந்து இறங்குவார், ஒரு ஆள் வந்து இறங்குவார், அவரை கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் தான் மட்டும்தான் வருவார். 13 வருஷம் கழிச்சு பவருக்கு வந்தார், அப்படியே மாறிடுச்சு. ஒரு லட்சக்கணக்கில் ஜனங்க வந்து திரண்டுட்டாங்க. அப்போ இந்த லார்டு நம்ம யாரை வேணாலும் கூப்பிடலாம். எவ்வளோ பெரிய லார்ட் லபக்தாஸாக அவங்க இருந்தாலும் தே ஆர் ஆல் லிமிட்டட். ஆமேன். டைம் லிமிட் இருக்குது. 5 வருஷம் தான் அவனுக்கு. ஆட்டமாக ஆடுவி 5 வருஷம், அதுக்கப்புறம் எங்கே ஆளை காணும் போ அவனை 5 வருஷம், அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குது. இங்கே போய் என்ன பண்ண முடியும்? நம்ம ஆள் சீஃப் மினிஸ்டர் நம்ம ஊருக்கு தான். இவர் அமெரிக்காவில் போய் என்ன பண்ணுறது? அங்கே போய் அமெரிக்காவில் போனால் அங்கே என்ன பண்ண முடியும்? அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டு கையெல்லாம் அப்படி மடித்து விட்டுட்டு அங்கே போய் நின்று நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றும் மரியாதையே கிடையாது. எல்லை தாண்டியாச்சு.
இந்த எல்லையில் ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்க தமிழ் சங்கம் எங்கள் சொந்தக்காரங்களாம் போய் அவருக்கு மாலை போட்டுக்கிட்டு அவர் அந்த ஊரில் இருக்க பேரை கூட உச்சரிக்க முடியாமல் தவிச்சு போனார் பாவம். அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸு அப்படின்னாரு. அந்த மாதிரி அதான். அப்போ நான் சொல்ல பாருங்கள், எவ்ரி பவர், எவ்ரி அத்தாரிட்டி எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கும் எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டியும் பவரும் அது லிமிட்லெஸ். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் அவர் பணிந்து கொள்ளத்தக்கவர். குஷ்டரோகி பணிந்து கொண்டான், சீஷர்கள் பணிந்து கொண்டார்கள். ஆமேன். தேவ தூதர்கள் பணிந்து கொண்டார்கள். ஆமேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் யாருடைய கால்களும் இயேசு என்ற நாமத்துக்கு முடங்கும். நம்புறீங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. என்ன பாஸ்டர் நிறைய பேர் லார்ட் லார்டுங்கிறாங்களே, நான் சொல்ல போகிறேன், அவங்களாம் லார்ட் லபக்தாஸ். ஆமேன். தே ஆர் ஆல் டைம் பவுண்ட் அண்ட் இந்த டெரிட்டரி பவுண்ட். அவ்வளோதான். அவங்க இந்த ஊரை விட்டு போன மரியாதையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசுவுக்கு எல்லாத்துக்கும் வானம் பூமி பூமியின் கீழ் உள்ள யாவரும் கால்களை முடக்குவார்கள். எல்லாத்துக்கும் ஜீசஸ் இஸ் லார்ட். புரிஞ்சுட்டீங்களா? அதனால் லார்டு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம லார்டு தான் ஒரிஜினல் லார்டு. எல்லாத்துக்கும் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட் அண்ட் மை காட். பிரைஸ் காட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பிதாவாய் யெகோவா தேவனை தான் இவர் சொல்கிறார். யார்? மோசஸ் சொல்கிறாரு. அவருடைய அந்த அஃபர்மேஷன் என்ன இருக்குது சொன்ன இல்லையா? யூத மார்க்கத்தோடைய அந்த நம்பிக்கை சொல்கிறாரு. ஓ இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த மோசே சொன்னார்ல ஒரு தேவன். ஆமென். அந்த தேவன் தான் பிலிப்பியர் புஸ்தகத்தில் இயேசுவுக்கு எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை கொடுத்து, இயேசு என்ற நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் யாருடைய கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை மட்டும் நாவுகள் எல்லாம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அறிக்கையிடும் என்று சொன்னாரே, அந்த தேவன் தான் மோசே அன்னைக்கு உபாகமத்தில் சொன்ன தேவன். ஆமென். பிதாவாகிய தேவனே இப்போ சொல்லிட்டாரு, ஜீசஸ் இஸ் த லார்ட். The name Jesus is the name above all names. Amen. எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் is my Lord and my God. Amen. அப்போ தோமா சொன்னதுனால இது வரலங்க. தோமாவுக்கு வந்து அற்புதமான வெளிப்பாடு. தோமா மட்டும் சொல்ல, அநேக சீஷர்கள் சொல்லியிருக்காங்க. தோமா மட்டும் சொல்ல, இயேசுவே தன் வாய்ப்பட சொல்லியிருக்காரு, நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால், அப்படி சொன்னது யாரு? பேதுருவா. அப்படி சொன்னது யாருங்க? எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ். therefore Jesus Christ is our Lord. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை சரியான நம்பிக்கை. ஆமென். பிரைஸ் காட். இப்போ இந்த லார்ட்ஷிப் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறந்ததுலேருந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே, கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், இந்த லார்ட்ஷிப் கவர்மெண்ட் அவருடைய தோல் மேல் இருக்கும்னு சொல்லி ஏசையா வேற 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. அவர் இயேசு லார்டு தான், வரப்போகிறவர் லார்டு, லார்ட் அண்ட் காட். சரி, இப்போ ஆண்டவருக்கு வந்து இந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ரொம்ப சாதாரண இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்ம பழகிக்கணும். கர்த்தராய் இயேசுன்னு சொல்லணும், நம்ம ஆண்டவராய் இயேசுன்னு சொல்லணும். ஆமென். ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் காட். ஹை ரிகார்ட் கொடுக்கணும் நம்ம ஆண்டவருக்கு. பிரைஸ் காட். அப்போ இவருக்கு எப்போ இந்த லார்ட்ஷிப் அமலுக்கு வந்துச்சு படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36. எப்போ இது நடைமுறைக்கு வருது? பயங்கரமான இந்த சத்தியத்தை பிடிச்சுங்க, இதை தினைக்கு பயன்படுத்துங்க. எப்பொழுது சொல்லணும், வாயில் பிரகடனப்படுத்தணும், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர். ஆமென். இயேசுவே என் ஆண்டவர். பிரைஸ் காட். அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் வாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அப்போ மாம்சத்திலே வெளிப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு எப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு
அப்படிங்கிறதுல ஆத்தரைஸ்டா எப்போ பரலோகம் எப்போ அவரை அங்கீகரிக்குது அப்படின்னா அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது. அதனால் பவுல் சொல்கிறாரு, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமென். we are preaching the crucified Jesus. சிலுவையில் அறையப்பட்டார் மனித குலத்துக்காக. இன்றைக்கு மனித குலத்துக்காக எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நல்வாழ்க்கைக்காக, நான் வாழ வேண்டும் என்பதற்காக, என் பாவங்கள் மன்னிக்கப்பட என்பதற்காக, என்னுடைய சாபங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வியாதிகள் போக வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வறுமை பற்றாக்குறை தரித்திரையெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தாரோ அன்றைக்கே பிதாவாகிய தேவன் அவரை ஆண்டவராய் மாட்டினார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மேட் லார்ட். லார்ட்ஷிப் பணிக்க வந்துருச்சு, ஆத்தரைஸாக வந்துருச்சு. அவர் தான் ஆண்டவர். அதனால சொல்லிட்டாரு, ஏகோவா தேவன் சொல்கிறாரு பாருங்கள். ஏகோவா விட்னஸ்லாம் என்னத்தை பைபிள் படிக்கிறான்னு தெரியல அவங்களாம். அங்கே சொல்லப்பட்டிருக்க தான் இப்படி படிக்கணும். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே ஏகோவா தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவும் நிச்சயமாய் கடும். ஆண்டவர், ஆண்டவர்னா சொல்லிட்டா பாருங்க, லிமிட்லெஸ் அத்தாரிட்டி, லிமிட்லெஸ் பவர், லிமிட்லெஸ் கண்ட்ரோல் ஓவர் அதர் பர்சன்ஸ். ஆமென். முன்னாடி மற்ற நாடுகளாம் எப்படி லிமிட்டு, அவ்வளோதான். உனக்கு வட்டம்னா வட்டம், மாவட்டம்னா மாவட்டம், அவ்வளோதான். உனக்கு டிஸ்ட்ரிக்ட்னா டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து எங்களுக்கு திருமணம் ஆன புதுசு சிஸ்டர் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே அங்கே இதில் இருந்தாங்க, ஆந்திராவில் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே. அங்கெல்லாம் போய் நான் வந்து சதர்ன் ரயில்வேலேருந்து வரேன். ஆனால் ஒன்றும் மரியாதையே கிடையாது, எதுவுமே ஒன்றும் கிடையாது. நீ எங்கேருந்து வர, அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. அது பாம்பே போன்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா வேண்டே வச்சு செய்வாங்க. நீ எங்கேருந்து வந்தால் என்ன, நீ காசு கூட அப்படின்வான். எதுக்கு எடுத்தாலும் உள்ளே நுழைஞ்சாலே. அப்போ எங்கேயுமே எல்லாமே நமக்கு இருக்க அத்தாரிட்டி, நமக்கு எங்கள் அதிகாரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், பாம்பே தான் வந்து த வர்ஸ்ட் கரப்டட் ரயில்வேஸில். அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் பேலன்ஸ் கொடுக்க மாட்டானுங்களாம். ஜனங்க டிக்கெட் வாங்கும்போது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குமா, அப்படியே உள்ளே திருடுறது. அப்புறமேட்டுக்கு இந்த அங்கே இருக்கிற அந்த புக்கிங் கிளர்க்கு, அந்த ரிசர்வேஷன் கிளர்க்கு அவங்களாம் அப்போ அங்கே போய்ட்டு வந்தவங்களும் கதை சொல்லுவாங்க. அப்புறம் ரிசர்வேஷன்லாம் அப்போ எல்லாம் மேனுவல். அவன் வந்து காசுலாம் கொடுத்துட்டு அதுக்கு பேலன்ஸாக எதிர்பார்க்க முடியாதான். பேலன்ஸாக அப்படி போய் சொல்லணும் அவங்க. அப்படியே ஒரு அதிகாரி இங்கே கெஸ்டட் ஆஃபீஸர் அவர் போய் அங்கே ரிசர்வேஷன் போட க்யூலைனில் பண்ணுறாரு. பண்ணிட்டு வந்து சொன்னார் பாருங்கள், எங்கள்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கொடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு அவர் வந்து பேலன்ஸ் கேட்டாராம். அவர் சொன்னார், முன்னாடி என்ன சொன்னேன்னா அதே செலவு தான் எனக்கும் பண்ணிட்டார். நான் சொன்னேன் திருப்பி, நான் வந்து அது இந்தி வேறு பிரச்சனையா, அந்த வேறு தசா போகிறான்னு அவன் நீ பேசிகிட்டு இருக்காது அடுத்த ஆளுவா, அவ்வளோதான். அவர் சொன்னார், இந்த ரயில்வேல நான் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு நான் பாம்பேயில் போய் புக்கிங் கிளார்க்கு வேலை பார்த்தா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாரு. டிக்கெட் கவுண்டரில் வேலை பார்த்தானா எனக்கு நான் இதோட 3 மடங்கு சம்பாதிச்சோம் உங்களுக்கு. நான் யாருன்னு சொல்கிறேன், பேசவே இல்லை, சலோன்னு வெட்டுறான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாமே டெரிட்டரி, எல்லாம் எல்லை தாண்டினோம்னா ஒன்றுமே கிடையாது. அப்படி தானே? ப்ரைஸ் காட். எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான். ஆனால் வந்து எல்லாம் சொல்லுங்கள், என் ஆண்டவர் லிமிட்லெஸ். எல்லாம் சொல்லுங்கள், என் ஆண்டவருடைய பவர் லிமிட்லெஸ் பவர், அத்தாரிட்டி, கண்ட்ரோல் ஓவர் அதர் பர்சன். அப்படின்னா பிசாசு நடுநடுங்கும், வானதூதர்களும் பணிவார்கள். ஆமென். கதறான் பிசாசு பார்த்துது, ஐயோ காலத்துக்கு முன்னாடி வந்துட்டீர், ஏன் இப்பயே சீக்கிரம் வந்துட்டீர்? இயேசுவே தேவகுமாரனே, மனுஷன் ஏன் இப்படி வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறீர் அப்படி சொன்னா, அவர் ஏற்கனவே அவனை அதட்டி இருந்தார்னு பைபிளில் இருக்கு. அந்த கதசனர் உள்ளே வரும்போது அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு, அந்த அவனை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு போட்டில் இறங்கியிருக்காரு. அவன் உள்ளே போனோன்னு என்ன பண்ணால், அவன்கிட்ட இருந்த லேகியன் பிசாசெல்லாம் ஓடி போய் பண்ணி கொடுத்துல போய் மடிஞ்சிருச்சு. இயேசுவின் நாமத்துக்கு, எல்லாம் சொல்ல இயேசுவின் நாமத்துக்கு பிசாசு பயப்படுவான், தேவ தூதர்கள் மண்டியிடுவார்கள். ஆமென். புக் ஆஃப் ரெவலேஷன் பாருங்க, அங்கே ஆமென் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பணிகின்றார்கள். இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ அவ்வளோ ஒரு அத்தாரிட்டேட்டிவான நபர் தேவன் தான். எல்லாம் சொல்ல இயேசு. ஆமென். பிரைஸ் காட். அப்போ இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா,
சிலுவையில் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின உடனே அவர் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார். எல்லாச்சும் இயேசு ஆண்டவரும் கிறிஸ்துவமானவர், இயேசு ஆண்டவர் இரட்சகருமானவர். ஆமென். இயேசு ஆண்டவரும் தேவனுமானவர். அவர் பக்கத்தில் எது போட்டாலும் ஆண்டவர்ன்ற ஒரு அடைமொழி வரும். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அண்ட் காட். யார் சொன்னா? தோமா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அண்ட் காட் அண்ட் கிரைஸ்ட். பிரைஸ் காட். அந்த லார்ட்ஷிப் தேவன் அவர் கொடுத்தார். அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட் பவர், அன்லிமிட்டெட் கண்ட்ரோல் ஓவர் த வேர்ல்ட். ஆமென். ஓவர் திஸ் வேர்ல்ட், த வேர்ல்ட் ஹை அண்ட் த வேர்ல்ட் அண்டர். வானம் மேலே உள்ள உலகத்துக்கும் கீழே உள்ள உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அளவில்லாத கண்ட்ரோலும் அந்த உலகத்தின் மேலே அத்தாரிட்டி உள்ளவர் எல்லாரும் யார் சொல்லுங்க? எல்லாரும் இயேசு. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். இந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கார். அதான் பெரிய பாயிண்ட். ஆமென். எல்லாரும் எனக்குள்ளே இருக்கார். இவரை எங்கே போய் தேட வேண்டியதில்லை, இவர் சந்திர மண்டலத்தை போய் தேட வேண்டியதில்லை, இவரை போய் செவ்வாய் கிரகத்தை தேட வேண்டியதில்லை. இந்த இயேசு எனக்குள்ளே இருக்கார். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். தீஃபமலா ஹர்ரமலா கதுஃபரமா ஷுகரமலா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு? இந்த வருஷத்துடைய முதல் பிரசங்கத்தை ஜீசஸ் இஸ் லார்டுன்னு பண்ணுறது நான் ரொம்ப பரவசம் அடைகிறேன். ஆமென். ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆமென். நான் சொல்ல பாருங்க, இந்த வருடத்தில் ஜிஜேசிஎஃப்ல மகா பெரிய அற்புதங்களை எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நடப்பிக்க போகிறார். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது வார்டில் மட்டும் கிடையாது, 6வது வார்டில் மட்டும் கிடையாது. இவர் வார்டு எலெக்ஷன் நடந்துச்சு. என் வார்டு என் தலைவரெல்லாம் பிரைஸ் காட் எல்லாம் வேலை மணங்கிட்டு போய் ஓட்டை போட்டோம், காரை எடுத்துகிட்டு போய் ஓட்டை போட்டோம். ஆமென். ஏன்னா அவரை இந்த வார்டுக்கு ஒருத்தர் அத்தாரிட்டி வேணும். ஒருத்தர் சொல்கிறார், நான் சீப்பு சின்னத்தை அடிக்கிறேன், அதை எய்த்து விடுவார். அப்போ நிச்சயமாக அவர் போடக்கூடாது. இன்னொருத்தர் சாவி சின்னத்தை போடக்கூடாது. சரி, நீ வம்புக்கெலாம் வரமாட்டேன், நீ சபைக்கு ஒழுங்காக எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு துண்டெல்லாம் போட்டார் பாருங்க. ரைட், ஓகே, எல்லாம் போட்டு சாவி சின்னது, கத்திரிக்காய் சீனம், மாங்காய் சீனம், தேங்காய் சீனம், ஒரே கூத்தான் போங்க. எல்லாம் லிமிட்டட். 5 வருஷத்துக்கு இது எல்லைக்கு மட்டும்தான். ஆனால் லிமிட்லெஸ் ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுருக்கோம். ஒன்று இவங்களாம் பயந்தவங்க ஆள் நம்மளால கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், இந்த லிமிட்டட் ஆளுக்கெல்லாம் பயப்படவே கூடாதுங்க. ஆமென். ஆர்எஸ்எஸ் லிமிட்டட், எல்லாம் எவ்ரிபடி லிமிட்டட். எவ்வளோ எல்லாம் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் எல்லாமே லிமிட்டடு. எங்கால் ஒருத்தர் தான் அன்லிமிட்டட். பிரைஸ் காட். அன்லிமிட்டட் டாக் டைம்லாம் எப்படி ஆசையாக இருக்கா? 15 ரூபா போட்டு அன்லிமிட்டட் டாக் டைம்லாம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றிட்டா எல்லாம் சொல்லுங்க, அன்லிமிட்டட் பிளெஸிங். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சொல்றாரு. எனக்கு வானத்தில் பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் நீ என்ன பண்ணு? தோமா, கோ டு இந்தியா. பீட்டர், கோ டு ரோம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு யாரும் தெரியாது, அதெல்லாம் மோச காலத்தை ஆண்டவரே திக்கு வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏய், வானத்தில் பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தோமா, கோ 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 டு இந்தியா. தோமா வந்தார், சல்யூட் வந்தார், பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. நம்மளை கிறிஸ்தவர்கள் ஆகிட்டோம். அவர் மறிச்சு போகிறது கூட ஆச்சரியப்படல, அவர் வந்து அதை பற்றி துக்கப்படல. அதே தோமா தான் நான் சொல்லியிருப்பார் பாருங்க, மயிலாப்பூரில் சொல்லியிருப்பார், என் ஆண்டவரே என் தேவனே. இன்றைக்கி அவர் இயேசப்பாவோட மடியில் இருக்கிறார். எதுவுமே சந்தோஷப்படுறீங்க. இது நல்ல தேவனை நம்முடைய இரட்சகராய், ஆண்டவராய், கிறிஸ்துவாய், தேவனாய் ஏற்றுக்கொண்டதுக்கு. துக்க நாட்கள் முடிஞ்சிச்சுங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ எனக்கு துக்க நாட்கள் முடிஞ்சிச்சு. இந்த இயேசப்பா சொன்ன வார்த்தையை மட்டும் கேளுங்க, அவரை மட்டும் பின்பற்றுங்க, எங்கேயோ போயிடுவீங்க. ஆமென். பிரைஸ் காட். அப்போ இந்த கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா, இந்த லார்டு, ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படிங்கிற அந்த பதத்தில் கிரியோஸ், KYRIOS, கிரியோஸ் அப்படின்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேக்க வல்லுநர்கள் இதை வந்து லார்டுக்கும் பயன்படுத்தலாமா, காடுக்கும் பயன்படுத்தலான்ட்டாங்க. அப்போ முடிஞ்சு போச்சு. ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் காட். எல்லாருக்கும் இயேசு தான் கடவுள், இயேசு தான் ஆண்டவர். பிரைஸ் காட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததுனால, ரோமன் கத்தோலிக்க வளர்ந்ததுனால, இந்த இயேசுவுக்கு
முழு மரியாதையை கொடுக்க தெரியாமல் இருக்காங்க இன்றைக்கி 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்கள். ஏன்னா இவர் தான் லார்ட், இவர் தான் காட், அதையும் சொல்லிக்கிறாங்க. அதாவது அதையும் இதே பிரகடனத்தை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மரியே வாழ்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம இங்கே போய் நிற்கிறது தெரில, டமாலில் வெளியே உடையாட்டோம் அந்த சர்ச்செல்லாம் விட்டு. அப்போ கிரியோஸ் அப்படின்னா 700 முறை 700 டைம்ஸ் புதிய ஏற்பாடில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கான். கிரேக்க மொழியில் இருக்க புதிய ஏற்பாடில் 700 தடவை இந்த கிரியோஸ் பயன்படுத்துது. லார்ட் அப்படின்னா லார்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் காட். ஆமேன். அது லார்டுன்னு படித்தா காடுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமேன். எல்லாம் சொல்லுவாங்க ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் காட். இயேசு தான் தேவன், இயேசு தான் என்னுடைய ஆண்டவர். பிரைஸ் காட். இந்த அப்போஸ்தலர் 10:36 டக்குன்னு அங்கே பேதுரு பேசுறாரு பாருங்க. கொர்நேலியு வீட்டில் பேசும்போது இயேசு என்ன பேதுரு என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கா 10:36 எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு. எல்லாருக்கும் கர்த்தர், எல்லாருக்கும் கர்த்தர். ஆசியாவுக்கு மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் இல்லை, யூரோப்புக்கு மட்டும் இல்லை, வெள்ளைக்காரனுக்கு மட்டும் இல்லை, கருப்பனுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்தால் மேல் ஜாதி கீழ் ஜாதிக்கு மட்டும் இல்லை, வட இந்தியா தென் இந்தியா, வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது. பிரைஸ் காட். எல்லாச்சும் இயேசு எல்லாருக்கும் கர்த்தர், எல்லாச்சும் எல்லாருக்கும் அவர் கர்த்தர். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல். எல்லாச்சும் எல்லாருக்கும் அவர் தான் கர்த்தர். அதனால தான் பாருங்கள் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செஞ்சோம் எடுத்து படிப்போம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இதயத்தை விசுவாசித்து உன் வாயினாலே நீ அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். கர்த்தராகிய இயேசுவை ஜீசஸ் இஸ் லார்டுன்னு மனதில் விசுவாசி வாயில் ஒருத்தர் அறிக்கை செஞ்சால் அவன் ரட்சிக்கப்படுறான். அப்போ இயேசு என்னுடைய லார்ட், இயேசு என்னுடைய காடு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்போ சிலுவையில் தான் அவருக்கு அந்த லார்ட்ஷிப் அவருக்கு உண்டாச்சு. எடுத்துக்கணும் கொலோசியர் 1. ஏன் ஒரு 4 வருஷத்தை படித்து முடிக்கும். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வாசிக்கிறோம் பாருங்க. அவர் யார்? அவர் எல்லாம் இயேசு அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவன் இருக்கா, அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், அதனால அவர் லார்ட். ஆமென். அடுத்தது பாருங்க 16. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாய் காணப்படுகிறதும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சகலம் அவரை கொண்டும் எல்லாம் சொல்லுங்க அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால் ஜீசஸ் இஸ் லார்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அன்லிமிட்டட் பவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சூரியனே அவரை கேட்டுட்டு தான் காலையில் கிளம்புது. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்ன நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றை பண்டசாலையில் அனுப்புகிறார். அதனால் நல்ல காற்று வேணும்னா ஏசப்போட கேட்கணும், காற்றை பிரீஸ் அனுப்பிவிடுவார். பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க எல்லாம் அவருக்குள், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து பாருங்க வெளிப்படுத்தல் 3:14. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ரெவலேஷன் ஜீசஸ் இஸ் லார்டுன்னு ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கலங்க, ஒவ்வொருத்தருக்காக கிடைக்கிது. இயேசுவே சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதுறது யார்? யோவான் எழுதாரு. அவரு பாருங்க 3ஆம் அதிகாரம் 14 சொல்கிறாரு பாருங்க இயேசுவை பற்றி. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு இது எழுத வேண்டிய என்ன வழியில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமென் என்று சொல்கிறவர். இது அடங்கிடுச்சு லார்ட்ஷிப். எல்லாம் சொன்ன உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. இயேசு தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிறவர். எல்லாம் உண்டாவதற்கு ஒருத்தர் தேவை, அவர் தான் இயேசு. ஆமென். அவர் தான் ஆதி மூலம். கேள்விப்பட்டீங்களா இந்த வார்த்தை? ஆதி மூலம், ஆதி பகவான்லாம் வேற யாரும் இல்லைங்க. ஆதி மூலம், ஆதி பகவான்லாம் எல்லாம் சொல்லுங்க எங்க இயேசு. நமக்கு சரியா தமிழ் தெரியல, அதனால அவன் பாடிட்டு இருக்கான், அவ்வளோதான்.
நமக்கு தமிழும் ஒழுங்காக தெரியாது, இங்கிலீஷும் ஒழுங்காக தெரியாது, தான் பிரச்சனையே. ஆதி முகன் முதற்றே உலகனா, ஐயோ நான் சொன்னேன் வள்ளுவரே இயேசுவை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆமென். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். ஆதி பகவான் யாரு? ஜீசஸ். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சிருஷ்டிக்கு அதிகமாக இருக்க ஆமென் என்கிறவர் இவர் தான். 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியான யாருங்க? ஜீசஸ். ஆமென். அவர் எல்லாச்சும் கர்த்தாதி கர்த்தரும். அது பாருங்க, நல்ல என் பைபிளில் நல்ல போல்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். எல்லாச்சும் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கிங்ஸ். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கை ஊதி சொல்லுவோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் and king of kings. Amen. Praise God. அப்போ இந்த இப்படி இயேசுவை லார்ட் இயேசுவை நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்ல வைக்கிறது யார் தெரியுங்களா? எல்லாச்சும் பரிசுத்த ஆவியானவர். அதை மட்டும் படித்து முடிச்சுக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை கர்த்தர்னு சொல்ல வைக்கிறத எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரை கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசுவை ஆண்டவர். இயேசுவை ஆண்டவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை காட். ஆமென். இது சொன்ன உடனே ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் இது சொன்ன உடனே நீங்கள் சுகமடைவீர்கள். நான் சொல்ல பாருங்க, இதை சொன்ன உடனே உங்கள் வறுமை நீங்கும். ஏ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட் ஓவர் மை ஃபினான்ஸ் அப்படி சொல்லுங்க, உங்களுடைய ஃபினான்ஸ் செழிக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட் ஓவர் மை ஹெல்த் ஓவர் மை பாடி சொல்லுங்க, உங்களுடைய சரீரம் சுகமாகும். கரத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் நம்ம சபையுடைய முதல் ஆராதனையும் இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன், ஆமென், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அண்ட் காட் என்ற பிரசங்கம் பிடிச்சிருந்துச்சு. இது வருஷம் பூரா பயன்படுத்துங்க, வாழ்க்கை பூரா பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளும் எல்லாச்சும் நிறைவாகும். ஆமென். ஏனென்றால் ஜீசஸ் இஸ் லார்ட்னு சொன்ன ரட்சிக்கப்பட்டோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட்னு சொன்ன சுகமடைவீர்கள். ஹல்லேலூயா. கரத்தில் கர்த்தரை இன்னொரு தடவை மையப்படுத்துமா? ஹல்லேலூயா. இப்பொழுது விதைக்கிற நேரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டவன் உபதேசித்தவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கிறவன். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். ஆகவே உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய ஆராதனை நடத்தின நம்முடைய சபைக்கு இதான் நம்முடைய தேவன் நாம் கொடுத்திருக்க ஸ்தல சபை. நாம் வாழ்வதற்கு, நாம் உயர்வடைவதற்கு ஜிஜேசிஎஃப் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடம். ஆமென். இங்கு தான் நாம் வளர்க்கப்படுகிறோம், இங்கு தான் வாழ வைக்கப்படுகிறோம். சத்தியங்கள் கிருபையாய் பெறுகிற இடம். ஆமென். இந்த சபைக்கு இப்பொழுது நாம் ஞான நன்மைகளை நமக்கு அள்ளி கொடுத்த சபைக்கு நாம் சரீர நன்மைகளை விதைப்போமா? ஆமென். இந்த சபையின் வழக்கத்தின்படி காணிக்கை விதைக்கும் போது அது ஒரு கவரில் வச்சு விதைக்கணும். கவர் அந்த என்வலப் இல்லாத ஒரு கையை உயர்த்துகள் உடல் ஊழியக்காரர்கள் கொண்டு கொடுப்பார்கள். வைத்து விசுவாசத்தோடு விதைகள். பெருக்கத்தில் தேவன் பெருக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பல ஆயிரம் மடங்கு பெருக்கத்தை கொடுப்பார். கை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. ரிபால் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். மேலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நான் சம்பூர்ண உடையவனாக இருப்பேன். எல்லா விதமான நற்கிரியை செய்வதற்கு தேவையான சகலவித கிருபைகளையும் என் தேவன் என் மேல் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆமென் என்ற வார்த்தையின்படியே நான் கொடுக்கிறேன். மனிதர்கள் வந்து சொல்லுங்கள், மனிதர்கள் வந்து என்னை மடியிலே போடுவார்கள், பெருக்கத்தை விருத்தியும் நான் காண்பேன். பொருளாதாரத்திலே நான் பின்தங்கி இருக்க மாட்டேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஒன்றான திரளான ஐஸ்வர்யம் என்னை மூடும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே
என்னுடைய பொருளாதாரத்திற்கும் என்னுடைய சரீரத்திற்கும் ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறார். அவனை நான் மகிமைப்பட நான் விதைக்கிறேன், பல ஆயிரம் மடங்கு பெருக்கத்தை காண்பேன். ஆமென், ஆமென், ஆமென்.